செந்தமிழின் தேன்பாராகும் திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் நெறிமடுத்த செந்தமிழ் வேதம் கரம் வருந்த எழுதியவள் தெய்வ நூலாகும் திருமுறையே சொக்கேசன் மதிமழிவாய் மலர்ந்தருளும் சிறப்பித்தார். விநாயகர் விடியதன் ஒரு உண்மை கொலமிகு கரியது விடியதன் ஒரு உண்மை கொலமிகு கரியது பணி கொடு தனதடி பணிபடும் அவரிட கடி கணபதி அருளிகள் மிகு கொடை கடி கணபதி அருளிகள் மிகு கொடை வழிவிட கையில் வழிவர முறை முருகப்பெருமான் பற்றி அஞ்சே முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் நெஞ்சமரை அஞ்சே என மேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் நடராஜபுரி ஒரு தெரியா காலத்தே உள்முகந்த உடம்பி கருத்து முன்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருச்சிற்றம்பலம். இந்த நட்சத்திர திருப்பதியங்கள் வந்து 3ஆம் பக்கம் தான். அதில் சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. பிறவிகளில் உயர்ந்தது மனித பிறவி. நம் பிறப்பு நம் விருப்பத்தில் அமைவதில்லை. நாம் பிறந்த நாள் நேரத்தில் கோள்கள் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அவற்றிற்கு ஏற்பவே நம் வாழ்வில் இன்ப துன்பங்கள் நேர்கின்றன. கோள்களால் வினையும் தீமைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றல் இறைவன் ஒருவனுக்கே உண்டு. இறைவனை இடைவிடாது வழிபடுவோருக்கு கோள்களால் நேரும் துன்பங்கள் இல்லை. எல்லாம் வந்த பரம்பொருளாகிய சிவபெருமானை வழிபட்டு கோள்களால் ஏற்படும் இன்னல்களை என்று குறிப்பிடலாம். அருள்மிகு காளிகா பரமேஸ்வரியுடனாய் ஆதிநாதர் ஆலயத்தில் அமைந்துள்ள திருவாதூரர் திருமணி வழிபாட்டு மன்றத்தின் 75வது திருவாசக முற்றுவதின் போது சிறப்பு மலராக திருவரங்கம் அண்ணாமலை நிறுவனர் சத்ரோஷ தேசிய குருநாதர் திரு அருணஜி சோமையா அவர்கள் மலர்கரங்களால் வெளியிடப்பட்டது. இத்திருப்பதியங்கள் மாத வழிபாடாக ஒவ்வொரு மாதமும் சிவாலயங்களை விண்ணப்பம் செய்யவும் முதல் நிகழ்வு எதிர்வரும் 9/7/2026 ஆணைக்கார் 2ஆம் பிரகாரத்தில் உள்ள நடராஜர் சன்னதியில் நடந்தவும் திருவருட்பட்டியல். அது மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று காலையில் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த பதிவுகளை விண்ணப்பம். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டில் டெய்லி காலையில் என்ன பண்ணணும், இந்த பதிவுகளை வந்து படிக்கணும். எந்த பதிவுகளும் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான பதிவுகள், உங்கள் குடும்பத்தாரில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு உண்டான நட்சத்திரங்களுக்கு உண்டான பதிவுகள் படிக்கணும். முழுசாக படித்தா சிறப்பு. இல்லை நேரம் இல்லை அப்படின்னாக்க அந்த பதிவத்திலேயே வந்து தடித்த எழுத்து போட்டுருவாங்க. ஒரு குறிப்பிட்ட பாட்டில் வந்து தடித்த எழுத்துல என்ன போட்டுருக்காங்களோ, ஆமாம், போர்டில் இருக்கிறதுல அந்த பாட்டை மட்டும் 5 தடவை படிக்கணும். சரிங்களா? சிவாய். இக்கையீடானது காரைக்குடி ஜோதிட மாமணி பழனிப்பன் வழிகாட்டுதல் ஜோதிட கலாமணி சிவத்திருமதி கல்விக்கருத்தை கருத்தையாகும் தொடர் முயற்சியின் விளைவாக விண்மீன் பதியங்கள் என வடிவம் தாங்கி அடியார்கள் மக்கள் மனத்துயரங்களை களைந்து நன்னெறி காட்டும் என்பதில் ஐயமில்லை. முழு பதிகத்தை பாட இயலாதவர்கள் குறைந்தபட்சம் தடித்த எழுத்துகளில் உள்ள நட்சத்திர பாடலையாவது பாராயணம் செய்து பயன்பெறுவோமாக. எம்பெருமானின் திருமுறைகளை ஓதி வழிபடுதல் சால சிறந்தது ஆகும். ஆகையால் அடியார்கள் மக்கள் இன்னல்கள் நீங்கி இன்பம் பயணக்கூடிய திருப்பதியங்களை நாடும் போதி பரம்பொருளின் திருவர்களுக்கு பாத்திரமாகுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.
இந்த பதியங்களில் வந்து திருமுறைகள் வந்து திருவாசகத்துக்கு வந்து ராகங்கள் கிடையாது. திருவாசகத்துக்கு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணிட்டு போனாங்க, இது இந்த ராகத்தை பாடணும்னு சொல்லி போட்டுருக்கோம், பதியங்கள் போட்டுருப்பாங்க. எங்கே பாடியிருக்காங்க, யார் பாடினது அப்படின்ற மாதிரி யாராவது மாணிக்க சொல்ல இறைவனோடு எடுத்துக்கிறது திருவாசகம் இல்லையா, அதுக்கு வந்து ராகங்கள் போட்டிருக்க மாட்டாங்க. இங்கே திருமுறைகளை பொறுத்த வரைக்கும் ராகங்கள் போட்டிருக்கிறதுனால குறிப்பாக நம்ம அந்த ராகத்தை வந்து விண்ணப்பம் செய்வது மிக சிறந்தது. சரிங்களா? அப்போ ராகம் தெரியலன்னா என்ன பண்ணுறது? தெரியும். உலகாய்